இன்றைக்கு நவராத்திரி 5வது நாள் இன்றைய நாள். இன்றைக்குமே லக்ஷ்மி தேவியை நினைத்து நாங்கள் வழிபடும் நாள் தான் இன்றைய நாள் லக்ஷ்மி தேவின்ற 2வது நாள். இன்றைக்கு லக்ஷ்மி தேவிட்ட என்ன வேண்டி கும்பிடுவோம்? நாங்கள் செல்வம் வேணுமென்று தான் கேட்போம். செல்வம் என்று சொல்லி சொன்னால் காசு பணம் மட்டும் இல்லை, செல்வம். செல்வம் என்பது படிப்பு கூட, கல்வி கூட ஒரு விதமான செல்வம் தான், வீரம் கூட ஒரு விதமான செல்வம் தான், வருத்த துன்பம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருப்பது அது ஒரு விதமான செல்வம் தான், குழந்தை கிடைப்பது, பிள்ளை கிடைப்பது அது ஒரு விதமான செல்வம் தான், உறவுகள், பாசம், அன்பு அதுவும் ஒரு விதமான செல்வம் தான். ஸோ செல்வம் என்பது காசு பணம் நகை மட்டுமில்லை, செல்வம். செல்வம் என்றது எல்லாமே செல்வம் தான். இப்படியான நான் சொன்னது எல்லாமே செல்வங்கள் தான். எல்லா விதமான செல்வங்களும் எங்களுக்கு வேணுமென்று நினைத்துத்தான் இன்றைய நாள் கடவுளிட்ட லக்ஷ்மி தேவிட்ட நாங்கள் கும்பிடுறது. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய செல்வம் என்ன செல்வம் என்று தெரியுமா? அமைதியான நிம்மதியான வாழ்க்கை தான் இந்த உலகத்திலேயே பெரிய செல்வம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்களும் நினைப்பீங்களென்று நினைக்கிறேன். இன்றைக்கி என் வீட்டை ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்களா, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு எல்லாருக்குமே சக்கரை பொங்கல் பொங்க தெரியும், சிம்பிளாக பொங்குறது, பெரிய வேலை ஒன்றும் இல்லை. ஆனால் சக்கரை பொங்கல் பொங்கி இறக்கும் போது நெய்யை விட்டு இறக்குற பருவத்தில் நெய் விட்டுட்டு ஏலக்காய் பவுடர் அதை தூவிட்டு நெய்யை விட்டு ஒரு கிண்டு போட்டு இறக்கிறீங்களா, அந்த நெய் வாசத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.